எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் வினாவிடைகள், அதாவது முந்தைய தேர்வு வினாக்கள், டெஸ்ட் நம்பர் 6. முதல் கேள்வி, நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் போது மோசமானது என கூறியவர். நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர். இதுக்கு சரியான விடை லாஸ்கி. அடுத்து, கீழ்வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை? கூட்டு பொறுப்பு. பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? இதுக்கு சரியான விடை பாராளுமன்றத்திற்கு. அடுத்து, கிளைகாலிசிஸ் படிநிலையில் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட் நொதியை பயன்படுத்தி 3C2 மூலக்கூறு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் மற்றும் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்டாக மாறும். அதற்கு பயன்படும் நொதி ஆல்டோலேஸ். அடுத்து, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. மெட்ராஸ் உடன்படிக்கை 1769, பாரிஸ் உடன்படிக்கை 1763, மங்களூர் உடன்படிக்கை 1784, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. அடுத்து, குருராம் சிங்கின் சீடர்கள் குக்காஸ் என்று அழைக்கப்பட்டனர். கோண்டுகள் எந்த இடத்தை சார்ந்த பழங்குடியின மக்கள்? கோண்டுகள். இதுக்கு சரியான விடை ஒடிசா. அடுத்து, தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலைச்சிகரம். இதுக்கு சரியான விடை ஆனைமுடி. அடுத்து, 9வது கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது திவான்-இ விஷாரத் வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம், திவான்-இ அரிஸ் படைத்துறை, திவான்-இ ரசலத் அயலுறவுத்துறை, திவான்-இ இன்சா தகவல் தொடர்புத்துறை. அடுத்து, பின்வருவனவற்றுள் கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சிகளை இணைக்கும் இடம். கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சிகளை இணைக்கும் இடம். இதுக்கு சரியான விடை நீலகிரி. அடுத்து, பின்வரும் தெற்கு ரயில்வே கோட்டங்களில் கலைக்கப்பட்டது எது? இதுக்கு சரியான விடை கோயம்புத்தூர். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர். இதுக்கு சரியான விடை கான் அப்துல் கபார் கான். அடுத்து, பிச்சாவரத்தில் சதுப்பு நில காடுகள் வகை உள்ளன. அடுத்து, சார்க் அமைப்பில் இடம்பெற்ற மிகச்சிறிய நாடு மாலத்தீவு. சூறாவளி கீதத்தால் பேரழிவை சந்தித்த டோங்காவிற்கு $1 மில்லியன் கொடுத்து உதவிய நாடு இந்தியா. அடுத்து, தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. விலங்கு பார்த்தீங்கன்னா வரையாடு, மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம். இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அடுத்தது, உலக வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை வாஷிங்டன் டிசி, அமெரிக்கா. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? இதுக்கு சரியான விடை 1998. அடுத்து, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். அடுத்து,
கொடுக்கப்பட்டவர்களில் ஐஏஎஸ் அதிகாரியான முதல் இந்திய பெண்மணி. கொடுக்கப்பட்டவர்களில் ஐஏஎஸ் அதிகாரியான முதல் இந்திய பெண்மணி யார்? இதுக்கு சரியான விடை அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா. அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா. அடுத்து, எரிபொருள் இயக்கம் என்பது மாறாத திசைவேகம் கொண்ட கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாத முடுக்கம் கொண்ட செங்குத்து இயக்கம் ஆகியவற்றின் கலவை ஆகும். அடுத்து, அணுக்கரு விசையானது சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராதது. சுவாசித்தலில் சயனைட் எதிர்ப்பு திறன் இவற்றில் காணப்படுகிறது. இதுக்கு சரியான விடை தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில். அடுத்து, ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்வது. இதுக்கு சரியான விடை லைட்டிக் செல்கள். லைட்டிக் செல்கள். அடுத்து, நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகின்றது. இது மைய அரசுக்கு செல்கின்றது. அந்த வரி கலால் வரி. அடுத்து, அன்னிபெசன்ட், யுகாந்தர், மன்னிக்கவும் 26. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அன்னிபெசன்ட், காமன்வீல், பிபின் சந்திரபால், நியூ ஆசியா, பூபேந்திரநாத் தத், யுகாந்தர், திலக், கேசரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள். அன்னிபெசன்ட் நடத்தியது காமன்வீல், பிபின் சந்திரபால் நியூ ஆசியா, பூபேந்திரநாத் தத் யுகாந்தர், திலக் வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர், கேசரி. அடுத்து, ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் அவர்களாவது. இதுக்கு சரியான விடை தி கே மாதவன், கே பி கேசவ மேனன் மற்றும் சார்ஜ் ஜோசப். அடுத்து, நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். தம்மபாணி எவ்விடத்தின் பழைய பெயர்? தம்மபாணி என்பது ஸ்ரீலங்கா. பாராளுமன்றத்தின் தலை சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் நியூ ஹெரால்ட். நியூ ஹெரால்ட். பயிரிடக்கூடிய நிலங்கள் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை பிற தரிசு. அடுத்து, கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மரவகையானது. கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மரவகையானது கடின பனை வகை. அடுத்து, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 1872 வருடத்திலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. அடுத்து, வாணிப நடவடிக்கையில் முற்றுரிமை தடை சட்டம் 1969 ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் 2002க்கு இக்காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்கு சரியான விடை 2009. அடுத்து, எஸ்என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துதல். அடுத்து, இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலியா. தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது 1960-61. அடுத்தது, நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஓர் தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர்? இதுக்கு சரியான விடை தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். அடுத்து, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில்? இதுக்கு சரியான விடை
எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி குழு. அடுத்து 40வது கேள்வி, பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தினை வழங்குகிறது? இதுக்கு சரியான விடை விதி 136. அடுத்து, இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறைக்குட்பட்டது ஏனெனில் அரசியலமைப்பு உயர்வானது. அடுத்து, இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை இந்திய அரசியல் சட்ட விதி 18 கீழ் உருவாக்கியுள்ளது. அடுத்து 43வது கேள்வி, பெண்களின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1986-87. அடுத்து, பிரதம மந்திரி கிரிஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? இதுக்கு சரியான விடை நிலத்தடி நீர் செறிவூட்டுதல். அடுத்து, இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தேனி. சூப்பர்னோவா என்பது ஒரு வெடி விண்மீன். சாதாரண பார்வைக்கு புலப்பட்ட கடைசி 2 சூப்பர்னோவா எந்த வருடங்களில் தெரிந்தது? இதுக்கு சரியான விடை 1604 1987 ஆகிய 2 வருடங்களில். அடுத்தது, கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி? பாராத்தியான். அடுத்து, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கலப்பு உரங்கள் NPK, சிக்கலான உரங்கள் TAP, உயிர் உரங்கள் பாசி, கரிம நைட்ரஜன் உரங்கள் எண்ணெய் கேக். அடுத்து, ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியில் டேஷ் பொருட்களை பெரிதுபடுத்த பயன்படுகிறது? எலக்ட்ரான்கள், அதாவது மின்னணு கதிர்கள். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோன் கருப்பையின் மெது தசைகளை சுருக்க உந்துகிறது? இதுக்கு சரியான விடை ஆக்சிடோசின். ஆக்சிடோசின். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 72. புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் சீர்காழி. அடுத்து, பின்வருவனவற்றை கால வரைமுறைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது முதல்ல இமயவர்மன், அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா செங்குட்டுவன், அடுத்து குட்டுவன் சேரல், கடைசியாக தான் கணைக்கால் இரும்பொறை. அடுத்து, சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? புறவு வரி. புறவு வரி. அடுத்து, எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் 1906 ஏற்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை டாக்கா, தற்போதைய பங்களாதேஷின் தலைநகர். எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது? மே 29 1932. அடுத்து, சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன்? முதலாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1924. அடுத்து, பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார்? இதுக்கு சரியான விடை திராவிட கழகம். அடுத்து, மிகச்சிறிய மெர்க்குரி கோளானது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் மட்டுமே ஆகின்றது. ஏனெனில் சூரியனிடமிருந்து உள்ள தூரம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இது 88 நாட்கள்லேயே சுற்றி வருது. ஆனால் பூமி பார்த்திங்கன்னா 365 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அடுத்து, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. பனிப்புயல் வளிமண்டல பேரழிவு, ஆழிப்பேரலை நீரியல் பேரழிவு, அணு விபத்து மானுட பேரழிவு, தொற்று நோய் சுகாதார பேரழிவு. அடுத்து, இதுக்கு சரியான விடையும் டி. அதாவது தைராய்டு ஹார்மோன், மிக்சிடிமா, இன்சுலின், நீரிழிவு நோய்,
கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், குசிங்ஸ் நோய், வளர் ஹார்மோன், அக்ரோமெகாலி. அடுத்து மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1973. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370 படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் ஜம்மு காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்கள் இயற்றுவது பட்டியல் 1, 2, 3ல் 7வது அட்டவணை. இந்த சட்டம் தான் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது 2009 ஆகஸ்டில். ஜம்மு காஷ்மீர், லடாக் என்று யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது. இதுக்கு சரியான விடை பிரெஞ்சு புரட்சி. அடுத்து ஹைட்ரஜனின் புதிய அமைப்பு எந்த நாட்டு இயற்பியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரியா. ஒருங்கிணைக்கப்பட்ட சிப்களை அதிக அளவில் செய்யப்படுவதற்காக எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது? போட்டோ லித்தோகிராஃபி. அடுத்து போராக்ஸ் மணி ஆய்வில் நீல நிறத்தை கொடுக்கும் தனிமம் கோபால்ட். போராக்ஸ் மணி ஆய்வில் நீல நிறத்தை கொடுக்கும் தனிமம் கோபால்ட். அடுத்து 80S ரைபோசோம்கள் உற்பத்தியாகும் இடம் நியூக்ளியோலஸ். அடுத்து கீழ்கண்டவற்றில் டிரான்ஸ்போசான் முதலில் எதனில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? மக்காச்சோளம். அடுத்து 71வது கேள்வி, இவற்றில் எது பாலிமார்போ நியூக்ளியார் லியூகோசைட்டுகள் எனப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை நியூட்ரோஃபில்கள். அடுத்து மகப்பேறு நிகழ்ச்சியை விரிவுபடுத்தும் ஹார்மோன். மகப்பேறு நிகழ்ச்சியை விரிவுபடுத்தும் ஹார்மோன் ஆக்சிடோசின். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. யார்டாங்ஸ் காற்று, மொரைன்கள் பனியாறு, கேன்யான்கள் ஆறு, ஸ்டாலக்டைட் மற்றும் ஸ்டாலக்மைட் சுண்ணாம்பு பிரதேசம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள இந்திய ஏரிகளுள் எரிமலை வாய் ஏரியை அடையாளம் காண்க. மகாராஷ்டிராவில் உள்ள லோனார் ஏரி. உணவிற்காக வேலையுடன் தொடர்புடைய திட்டம் சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா. அடுத்து உடன்படிக்கைகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை, 2ஆம் கர்நாடக போர், 1769 சென்னை உடன்படிக்கை, 1ஆம் மைசூர் போர், 1784 மங்களூர் உடன்படிக்கை, 2ஆம் மைசூர் போர், 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, 3ஆம் மைசூர் போர். அடுத்து 77 1857ஆம் ஆண்டு மீரட் நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்பே பெர்ஹாம்பூரில் எந்த சுதேசி படைகளின் பிரிவு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தது? இதுக்கு சரியான விடை 19ஆம் தரைப்படை. அடுத்து கீழ் குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை டஃப்ரின் பிரபு. அடுத்து மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள். இதுக்கு சரியான விடை 1, 2, 3 சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அன்சாரி, ராஜேந்திர பிரசாத் ஆகிய மூவரும் மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து 80 இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. புரந்தரதாசர், பந்தர்பூர், அருணாச்சலகவி, தஞ்சாவூர், சியாமா சாஸ்திரி, திருவாரூர், துக்காராம், தேகு. அடுத்து
வித்யபோஜா என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் யார்? முதலாம் சரபோஜி. வித்யபோஜா முதலாம் சரபோஜி. அடுத்து இதுக்கு சரியான விடை 82க்கு ஆப்ஷன் பி. தொல்லியல் பரப்பாய்வுத்துறை 1861, தேசிய ஆவண காப்பகம் 1891, மெட்ராஸ் ஆவண காப்பகம் 1909, தொல்பொருள் மற்றும் கலை மரபுடைய சட்டம் 1972. அடுத்து 83. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. திரு நா. அண்ணாதுரை சென்னை, திரு மு. கருணாநிதி கொடிசியா, திரு எம். ஜி. ராமச்சந்திரன் மதுரை, செல்வி சே. ஜெயலலிதா தஞ்சாவூர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் அவர்கள் நடத்திய உலகத் தமிழ் மாநாடு மற்றும் இடங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 84வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. திட்டமிடலும் ஏழைகளும் பி.எஸ். மின்ஹாஸ், ஜனநாயக சமத்துவம் ஜவஹர்லால் நேரு, 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் பி.சி. மஹாலனோபிஸ், 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை பி.வி. நரசிம்மராவ். அடுத்து 85. கீழ்கண்ட திட்டங்களில் எது வறுமையில் வாடும் ஆதி திராவிட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இலவச வீடுகள் அளிக்கின்றது? இதுக்கு சரியான விடை அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. அடுத்து உருகுவே வட்ட ஒப்பந்தத்திற்கும் இந்த நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டதுக்கும் தொடர்பு உண்டு. இதுக்கு சரியான விடை WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அடுத்து தேசிய கல்விக் கொள்கையில் 14 வயது வரையான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க பரிந்துரை செய்தது. இதுக்கு சரியான விடை கோத்தாரி குழு. கோத்தாரி குழு. அடுத்து பண மசோதா தோன்றுவது மக்களவையில் மட்டும். அடுத்து யார் ஒரு மசோதா நிதி மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்று இருக்கிறார்? சபாநாயகர். சபாநாயகர். அடுத்து பின்வரும் எந்த வருடத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? 1950. அடுத்து 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைமை பொறுப்பை வகித்தவர் பி.ஜி. கேர். பி.ஜி. கேர். அடுத்தது 6 சம சதுரங்களை முகங்களாக கொண்ட உருவம் கனசதுரம். கனசதுரம். இளநிலை முதுநிலை மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான நீட் அடிப்படையிலான சேர்க்கை தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. அடுத்து 94. ஆசியாவின் மிகப்பெரிய ஒளியியல் சார்ந்த தொலைநோக்கி அமைந்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை தேவஸ்தல் நைனிட்டால் அருகில். அடுத்து காலமுறைப்படி எந்த ஆழ்வார்கள் முன்தோன்றியவர்கள் என்பதை வரிசைப்படுத்தவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், அடுத்தது பெரியாழ்வார், அடுத்தது ஆண்டாள், கடைசியாக வந்து திருமங்கை ஆழ்வார். அப்போ இது வந்து மேலிருந்து கீழ் வரை. அடுத்தது 96. ஒரு தாமிர கம்பியின் மின்தடை R, அதன் நீளம் இருமடங்காக்கப்படும் போது அதன் மின்தடை 4 மடங்காகும். 4 மடங்காகும். அடுத்தது குமிழ் விளக்குகளில் டங்ஸ்டன் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? உருகுநிலை அதிகம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96வது கேள்விக்கு மாறுபடாது. மாறுபடாது என்பது தான் சரியானது. 95க்கு சி, 94க்கு சி கரெக்ட், 96க்கு டி. அதாவது ஒரு தாமிர கம்பியின் மின்தடை R, அதன் நீளம் இருமடங்காக்கப்படும் போது அதன் மின்தடை எண் மாறுபடாது. அடுத்து குமிழ் விளக்குகளில் டங்ஸ்டன் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? உருகுநிலை அதிகம். திரவ மின்படலத்தில் தோன்றும் நிறங்களுக்கான அடிப்படை காரணம் ஒளி குறுக்கீட்டு விளைவு. அடுத்து 99க்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது குரோமியம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +6, மேங்கனீஸுக்கு +7, NH4ல நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
-1, OF2க்கு வந்து பார்த்தீங்கன்னா +2. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் குரோமியத்துக்கு எக்ஸ்ன்னு எடுத்துட்டா ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு 2னா 2 ஆக்சிஜனுக்கு வந்து எவ்வளவு 2 4 -4. அதே மாதிரி குளோரினுக்கு -1னா இப்போ மொத்தம் 2 = 0. அப்போ x = எவ்வளவு இந்த 4 6 -6. அப்போ அந்த பக்கம் போச்சுன்னா +6 ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி. அடுத்த ரெண்டாவது வந்து மேங்கனீஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேங்கனீஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டா ஆக்சிஜனுக்கு 3 ஆக்சிஜன் வந்து -6 -1 ஒரு குளோரின் இப்போ சமம் 0னா அப்போ x = எவ்வளவு அதாவது +7. இந்த பக்கம் -7ங்கும் போது அந்த பக்கம் +7. அடுத்தது நைட்ரஜன் எடுத்துகிட்டா எக்ஸ்ன்னு எடுத்துட்டா ஹைட்ரஜனுக்கு +1 2 ஹைட்ரஜனா +2 OHக்கு -1. அப்போ என்ன ஆகும், அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 -1னா +1. அப்போ அந்த பக்கம் போச்சுன்னா -1. புரிஞ்சுங்களா? அடுத்தது கடைசியாக ஆக்சிஜனுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துட்டா ஃப்ளூரினுக்கு -1. அப்போ -2ன்னு வச்சுக்க. அப்போ x = +2. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி, தண்ணீரில் உள்ள கடினத்தன்மையை அளவிட பயன்படும் காரணி. இதுக்கு சரியான விடை கொடுக்கிணைப்பு கரணி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNPSC Group 2 ஜெனரல் ஸ்டடீஸ் வினா விடைகள் முந்தைய தேர்வு வினாக்கள் டெஸ்ட் நம்பர் 6. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNPSC Group 2 ஜெனரல் ஸ்டடீஸ் வினா விடைகள் டெஸ்ட் நம்பர் 6 முந்தைய தேர்வு வினாக்களுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.